உலகமெங்கும் வாழும் முருகன் டிவோட்டிஸ் யூடியூப் நேயர்களே, முருக பக்தர்களே, என் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த 2025 ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு நலமாக இருக்க விழைகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லா வளமும் எல்லா நன்மைகளும் மன அமைதியும் கிடைக்குமாறு இந்த வருடத்தில் 3 விதமான கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றது. அதாவது 29/3/2025 அன்று சனி பகவான் மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார். அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார். கேது பகவான் 18/5/2025 அன்று கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு இடம்பெறுகிறார். அதே நாளில் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார். 14/5/2025 அன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு செல்கிறார். அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறார். இந்த 3 கிரக பயிற்சியினால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படும். அந்த தாக்கங்களை பற்றி இந்த காணொளியில் நாம் காண்போம். மேலும் உங்களுக்கு நான் ஒன்றே கூற விரும்புகிறேன். ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் தசாபுக்தியை தீர்மானிக்குமே தவிர இந்த கோச்சார பலன்கள் தீர்மானிக்காது. இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்வது ஒரு கருவியை தவிர இதை வைத்துக்கொண்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டுமெனில் நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் தசாபுக்தியை வைத்துக்கொண்டே தீர்மானிக்க வேண்டும். புத்திசாலியான மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு 12இல் இருக்கும் குரு விரய குருவாக இருந்தாலும் சில நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் சேமிக்க முடியவில்லை என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். உங்களுக்கு இந்த 4 மாதத்தில் வீடு மனை வாகனம் வாங்க யோகம் உண்டு. அதில் முதலீடு செய்வது மிகவும் நல்லது. 10இல் இருக்கும் ராகு உங்களுக்கு நல்ல தொழிலை கொடுத்து கொண்டிருக்கிறார், வருவாயும் கொடுத்து கொண்டிருக்கிறார். 4இல் இருக்கும் கேதுவால் உங்கள் தாயின் உடம்புக்கு சிறிது உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். அதுபோல 9இல் இருக்கும் சனியால் உங்கள் தந்தையின் உடல் நலத்திற்கு சிறிது பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம். மேலும் 9இல் இருக்கும் சனி சில நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் அவர் மார்ச் மாதம் 10ஆம் இடத்திற்கு போய் ராகுவோடு சேர்ந்து தொழிலில் சிறிது பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட அந்த தொழிலிருந்து நல்ல வருமானத்தை கொடுப்பார். அதனால் உங்களுக்கு வருமானம் நன்றாக இருப்பதனால் செல்வத்தில் எந்த குறையும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு குரு ஜென்ம குருவாக மாறுவதால் சில தடைகள் ஏற்படும், சஞ்சலங்கள் உண்டாகும். வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக கவனமாகவும் இருக்க வேண்டும். ஹெல்மெட் போட்டுக்கொண்டு ஓட்டுங்கள். ஜென்ம குருவாக வந்தவுடன் அவர் வேலையில் சிறிது மாற்றம் கொடுப்பார். இடமாற்றம் வேலை மாற்றம் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நல்ல விதமான மாற்றமாகவே இருக்கும். மேலும் 9ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு பார்வையில் இருப்பதால் வெளிநாடு சென்று சம்பாதிக்கும் பாக்கியம் உண்டு. குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், நல்ல மதிப்பெண் பெறுவார்கள், திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுக்கு வாயு தொந்தரவு, தோள்களின் வலி, நுரையீரல் தொந்தரவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். முதலீடு செய்யும் போது மட்டும் உங்கள் ஜனநாள ஜாதகத்தில் இருக்கும் தசாபுத்திக்கு ஏற்ப முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஜென்ம குருவாக வந்தவுடன் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பல முறை செய்தால்தான் வெற்றி கொள்ள முடியும். ஆனால் உங்களுக்கு பண வரவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வருடம் மிகுந்த நன்றாகவே இருக்கும். மூச்சு பயிற்சி செய்வது சால சிறந்தது. மேலும் 10ஆம் இடத்திற்கு வரும் சனியால் சில நன்மைகள் கிடைத்தாலும் எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது. நாளை செய்யலாம் என்று தள்ளி போடாதீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் அன்றன்றே செய்து முடித்து விடுங்கள். மேலும் குழந்தைகளும் இன்றைக்கு நடக்கின்ற பாடத்தை தள்ளி போடக்கூடாது. நாளை படித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினால் படிக்கவே முடியாது. அதனால் அன்றன்றே படித்து கொண்டால் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை.